பற்ற வைக்கும் நெருப்பு சமூகத்தின் தீமைகளை அகற்றி தூய்மைப்படுத்திடும் ஆற்றலை தருகிறது. பிளவு என்பது நாம் யாருக்கும் உண்மையுள்ளவர்களாய் வாழ விரும்புகிறோம் என்று அழியாத எப்போதும் புரியாத ஆண்டவருக்காகவா அல்லது உடன்பாடுகள் இல்லாத முரண்பாடுகள் நிறைந்த உலக வாழ்விற்காகவா என்ற கேள்விகள் நம் முன் வைக்கப்படுகிறது. அநீதிகள் நிறைந்த உலகத்தின் வழக்கங்களை எதிர்த்து வாழும் மனம் இயேசுவின் சீடர்களுக்கு மட்டுமே வரமாக வழங்கப்பட்டுள்ளது. நாமும் இயேசுவின் சீடர்களாய் வாழ்ந்திட நெருப்பால் புடமிடப்படுவோம், பிணைவுகளால் ஒன்றிணைக்கப்படுவோம். தீமைகள் அனைத்தும் எதிர்க்கப்படும் அடையாளமான ஆண்டவரின் பாதையில் தீ மற்றும் பிளவு என்ற இரண்டையும் சீடத்துவத்தின் அழைப்பாக ஏற்று வாழ வரம் கேட்டு திருப்பலியில் இணைவோம். கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாய் ஆடிடும் ஓடமயம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரம் தானே என்னை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே உம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோ. அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோ. திருப்பலி கருத்துக்கள். மேரி இஸ்ரா தன்னுடைய பிறந்த நாளிலே இப்பலி நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். அவரை வாழ்த்தும் தொடர்ந்து இறை ஆசீர்வாதம் அவரோடு தங்க வேண்டும் என்றும் இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல உடல் உலசவத்தை அருள வேண்டும் என்று தெய்வீக பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் மேரி அவர்கள் இப்பலி நன்றி பலியாகும், டோனி கிரஃபல்லோ அவர்கள் இப்பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் இப்பலியானது சான்சியா ராபர்ட் அவர்கள் நல்ல உடல் உலசத்தை வேண்டி இப்பலி வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நாமும் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இறைக்கரம் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று தெய்வீக பலியிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இப்பலியானது நம்முடைய வாழ்ந்து மறித்த இவாவ் டேவிட், மோனிகா டேவிட், பீட்டர் நரசிம்மன், கமலா நரசிம்மன், குயின் மேரி, மனோகரன் உடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ராஜம்மாள் உடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், காமாட்சி அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும், ஞான பிரகாசம் அவருடைய 6ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் ஆண்டவனுடைய சந்நிதி நம்முடைய வாழ்வின் நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி நம்முடைய குடும்பத்தின் நிம்மதி. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஆலயம் செல்வோம், ஆண்டவர் அருள் ஆசிரை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய திருவுடல் இரத்தத்தினுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்று வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்புவர் கிடையாது. வளமையாய் முழுமையாய் செழுமையாய் அருளோடு அனுப்ப கொண்ட அந்த ஆண்டவனை தொழுது வணங்கி ஆராதித்து இறை அருளோடு இறை ஆசீரோடு இறை அனுபவத்தோடு இறை பராமரிப்போடு மகிழ்ச்சியோடு செல்ல அன்போடு உங்களை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை கையளிக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், நம் ஒவ்வொருடைய குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே,
ஜெபிப்போமாக. இறைவா, உண்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றே. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவது நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாகும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து வாக்குறுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு 3ஆம் ஞாயிறு இளையோர் இளம் பெண்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். வந்திருக்கின்ற நம்முடைய இளையோர் இளம் பெண்கள் மற்றும் நம் பங்கில் அனைத்து இளைஞர்கள் இளம் பெண்களுக்காகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் வைத்து நாம் செபிப்போம். மென்மையானவரும் அன்புள்ளம் கொண்டவருமான இறைவாக்கினர் எரோமியா ஆண்டவரின் அழைப்பை ஏற்று அவரது பணிக்காகவும் நற்செயலுக்காகவும் துன்புறும் மனிதரானார். கடவுளின் பணிகளில் துன்பங்கள், போராட்டங்கள், சவால்கள் என எது வந்தாலும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளவும் தளராமல் பயணிக்கவும் ஆற்றல் வேண்டும். நமக்கு அந்த ஆற்றலையும் தூண்டுதலையும் துணிவையும் தருகின்ற முதல் வாசகத்திற்கு முழுமையாய் செவி கொடுப்போம். நாடெங்கும் வழக்கு காரணமாய் இருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38 இறைவசனங்கள் 4-6 மற்றும் 8-10 வரை. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூட்டத்தில் அரசு மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றிற்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். இக்கிணறில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். ஏபேது மேலேக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பால் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான ஏபேது மேலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்று நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நான் ஆண்டவராக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொண்டார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் கட்டளைகளை உறுதிப்படுத்தினார். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவனின்று எழ செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சங்கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர்.
என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இரண்டாம் வாசக முன்னுரை. கடமைகளையும் இறைப்பணிகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது ஏற்படுகின்ற இகழ்ச்சிகளை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை தருகின்ற ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். அவரே நமது மீட்பரும் ஆண்டவரும் என உறுதியாக நம்புங்கள். சோர்ந்து போகாத மனமும் தளர்ந்து போகாத உடல் வலிமையும் ஆண்டவரே தருகிறார் என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்பார்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வாக்கியங்கள் 49 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, 3க்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாமியாருக்கு எதிராக மருமகளும், மருமகளுக்கு எதிராக மாமியாரும், தந்தைக்கு எதிராக மகனும், மகனுக்கு எதிராக தந்தையார். இப்படி ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை இன்றைய நாளுடைய நற்செய்தி. இப்படி தான் ஒரு மாமியார் பங்கு ஃபாதர்கிட்ட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, ஃபாதர் என் மருமக இருக்கா ஃபாதர், பொல்லாதோ ஃபாதர். ஏம்மா என்ன ஆச்சும்மா? ஃபாதர், என் மருமக ஒரு கிளி வளர்க்குறான். என்ன வளர்க்குறா? கதையை கரெக்டாக கேட்கணும். கிளின்னு கேட்டு கிளியா புலியா கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, சரியா? என் மருமக இருக்கா பாருங்கள் ஃபாதர், ஒரு கிளி வளர்க்குறான். அந்த கிளி ஃபாதர், நான் அப்படி வரும்போதும் போகும்போதும் நீ செத்துப்போன்னு சொல்லுது. எப்படி இருக்கும் ஃபாதர்? என் மனசு எப்படி இருக்கும்? மருமக வளர்க்குற கிளி. அப்போ ஃபாதர், அதான் உன் பிரச்சனையா? கவலைப்படாது, நான் ஒரு கிளி வளர்க்குறேன். அந்த கிளி எடுத்துன்னு போயிட்டு நீ மருமக வளர்க்குற கிளியோட விடு, 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, பிரச்சனையே இருக்காது, ரொம்ப நல்லா இருப்பீங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மாமியார் ஃபாதர் வளர்த்த கிளியை பயபக்தியோடு எடுத்துன்னு போய் மருமக வளர்க்குற கிளியோட விட்டாங்க. விட்ட 1 மணி நேரம் கூட இல்லை, திபுன்னு ஃபாதருடைய வளர்க்குற கிளியை பிடிச்சின்னு ஃபாதர் நாங்கள் பாரு உங்கள் கிளி, நீங்களும் வேணாம், உன் சகவாசமும் வேணாம், உங்கள் கிளியும் வேணாம். என்ன ஆச்சு ஏதாச்சு? ஃபாதர், என் மருமக வளர்க்குற கிளி நீ செத்துப்போன்னு தான் சொல்லிச்சு. நீங்கள் வளர்க்குற கிளி என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்னு சொல்லுது ஃபாதர். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான். குடும்ப வாழ்வு ஒரு சவால், திருமண வாழ்வு ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா? மிகப்பெரிய சவால், சும்மா இல்லை. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வது, அதில் கிறிஸ்துவர்களாக நாம் வாழ்வது. இன்றைக்கி அதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி. இன்றைக்கி நாளுடைய செய்திதான் கிறிஸ்துவனாக, கிறிஸ்துவ சீடராக. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவர்கள். பாருங்கள், நாம் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு. ஏன் கிறிஸ்துவர்கள்? திருப்பலிக்கு போகவில்லை என்றால் மனசு ஒரு வெற்றிடம், த வேக்குவம் ஆங்கிலத்தில், அல்லது எம்டினஸ் ஆங்கிலத்தில், ஆர் த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் சைக்காலஜி. ஆகையால் ஒரு வகையான வெறுமை நமக்கு வருகிறது. அப்போ கிறிஸ்துவன் என்றால் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுபவன், இயேசு ஆண்டவரை பின்பற்றுவது கிறிஸ்துவன். நீங்களும் நானும் கிறிஸ்துவர்கள், இப்படியும் நாம் சொல்லலாம். ஒரு கிறிஸ்துவன் என்றால் இளையோர்கள், இளம் பெண்கள், இறை மக்கள் எல்லோரும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்துவன் என்றால் தன் மூளை வழியாக கிறிஸ்துவை சிந்திக்க அனுமதிப்பவன். தன் மூளை வழியாக கிறிஸ்துவை சிந்திக்க அனுமதிப்பவன். ஒரு கிறிஸ்துவன் என்றால் தன் இதயத்தின் வழியாக கிறிஸ்துவை அன்பு செய்ய அனுமதிப்பவன். ஒரு கிறிஸ்துவன் என்றால் தன் கைகள் வழியாக கிறிஸ்துவை உதவி செய்ய அனுமதிப்பவன். ஒரு கிறிஸ்துவன் என்றால் தன் கால்கள் வழியாக கிறிஸ்துவின் பாதையில் நடப்பவன். ஒரு கிறிஸ்துவன் என்றால் தன் உடல் முழுவதும் கிறிஸ்துவை செயல்பட அனுமதிப்பவன். இதான் கிறிஸ்துவ, இதான் கிறிஸ்துவ வாழ்வு. நம்முடைய உடல் உறுப்பு ஆவி அனைத்தும் இயேசுவுக்காக. ஆக அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வு வாழ தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். இட்ஸ் a challenge இல்லையா? இட்ஸ் a big challenge. Being a Christian on these modern technologies, all the more it's a highly challenge. இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு கிறிஸ்துவனாக, கிறிஸ்துவ குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய சவால். இப்படி தான் ஒரு இளைஞன் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்ந்த ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு கேட்குறார், பெரியவர், நான் நல்ல கிறிஸ்துவ வாழ்வு வாழ, கிறிஸ்துவை பின்பற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போது அந்த பெரியவர், கிறிஸ்துவை பின்பற்றுவது அவ்வளோ பெரிய காரியம் இல்லை, ஒரு சிம்பிளான காரியம்தான். ஒரு பென்சிலை பார், ஒரு பென்சிலை போல இருந்து விட்டால் போதுமானது. என்னது? கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு பென்சிலை போலவா? எப்படி? அப்போ அந்த பெரியவர் சொல்ல, ஒரு பென்சிலை பார், அந்த பென்சில் அது தன்னை கூர்மைப்படுத்துகிறது, ஒன்று. இரண்டாவது, தன்னிடம் உள்ள சிறந்தவற்றை வெளிக்கொணர மற்றவருடைய கையில் அது ஒப்படைக்கிறது. மூன்றாவது,
ஒரு பென்சில் நல்ல பதிவுகளை விட்டு செல்கிறது. இன்னும் விளக்கம் கேட்கிறான் அந்த இளைஞன். பெரியவர் இன்னும் சொல்கிறார், அதாவது ஒரு கிறிஸ்துவன் என்றால் பென்சில் எப்படி கூர்மைப்படுத்தப்படுகிறது அதுபோல நாள்தோறும் நாம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். we have to be sharpen enough. நம் வாழ்க்கையில் துன்பங்களால், துயரங்களால், வேதனைகளால், கஷ்டங்களால், சரிவுகளால், சிரமங்களால் கூர்மைப்படுத்த வேண்டும். ஆக we have to become sharpen enough through our sufferings and challenges. சவால்களாலும் துன்பங்களாலும் நாம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தன்னிடம் உள்ளவற்றை சிறந்தவற்றை அந்த பென்சில் கொணர மற்றொரு கையில் ஒப்படைக்க. அதுபோல நாம் நமக்குள் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை வெளிக்கொணர கடவுள் கையில் நாம் ஒப்படைக்க வேண்டும். Are you able to follow me? புரியுதுங்களா? ஆக நமக்குள் இருக்கக்கூடிய சிறந்தவற்றை நாம் வெளிக்கொணர கடவுள் கையில் நம்மை ஒப்படைப்பது. மூன்றாவது, செல்லும் இடமெல்லாம் எப்படி அந்த பென்சில் நல்ல பதிவுகளை தருகிறது அதுபோல செல்லும் இடமெல்லாம் நற்செயல்களாலும் நல்ல எண்ணங்களால் நாம் பதிவுகளை விட்டு செல்ல வேண்டும். இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்வு, சீடத்துவ வாழ்வு என்பதுதான் இன்றைய நாளுடைய நற்செய்தி அதான் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் அல்லது கிறிஸ்துவ சீடராக வாழ இரண்டே இரண்டு சிந்தனைகள் தான் பேஸ்ட் ஆன் டுடேஸ் ரீடிங்ஸ் இல்லையா. இன்றைய நாளுடைய இறை வார்த்தை ஆண்டவரின் அருள்வாக்கு, நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் மகிழ்வோட மனநிறைவோட இருப்பதில் நிறைவு கண்டு இயேசுவுக்காய் வாழக்கூடிய கிறிஸ்துவ குடும்பமாய், கிறிஸ்துவின் சாட்சியாய், கிறிஸ்துவின் சீடராய், கிறிஸ்துவின் இளையோராய், இளம் பெண்களாய் வாழ ரெண்டே விஷயம். நம்பர் 1, இந்த நாளுடைய நற்செய்தி நீங்கள் கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அதை நான் பெறுவதற்காக என் மனசு நெருக்கடியாக இருக்கிறது. இன்றைய நாளுடைய நற்செய்தி. நான் பெற வேண்டிய திருமுழுக்கு என்றால் இயேசு எதை பற்றி பேசுகிறார்? on what intent he wants to say about that baptism. அன்புக்குரியவர்களே, பைபிளை பொறுத்த வரைக்கும் விவிலியத்தில் 3 வகையான திருமுழுக்கு இருக்கிறது. 3 வகையான பேப்டிசம். நம்பர் 1, the baptism of water. தண்ணீரால் திருமுழுக்கு. யோர்தான் நதிக்கரையில் ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றார், அதன் நிமித்தமாக நாமும் பெறுகின்றோம். இட்ஸ் a baptism of water. இரண்டாவது, ஆவியால் திருமுழுக்கு. தூய ஆவியினால் ஆண்டவர் சீடர்களை நிரப்பினார். the baptism of spirit. நாம் கூட உறுதி பூசுதல் வழியாக we confirmed enough to receive the sacrament of the confirmation. இல்லையா, நாம் ஆவியால் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். the baptism of water, the baptism of the spirit. தண்ணீரால் திருமுழுக்கு, ஆவியால் திருமுழுக்கு. then what do you mean by when Jesus saying that still I have to receive one thing that is important baptism? எது அது? that is a baptism of, யார் சொல்லுவார்? baptism of blood. very good. baptism of blood. இரத்தத்தினால் திருமுழுக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, நான் பெற வேண்டிய சிலுவைகள், அடைய வேண்டிய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் உண்டு, அதை பெறுவதற்காக என் மனசு நெருக்கடியாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, பாருங்க, நம்முடைய வாழ்க்கை என்பது சாதாரணம் அல்ல. இட் இஸ் நாட் a red carpet. அழகான சிவப்பு கம்பளம் அல்ல. do you think that a life is a red carpet if at all you and me are want to be as a being a good disciple of Jesus? no, never. இது ஒரு ரெட் கார்பெட் அல்ல. rather it's a bed of thorns. முள் படுக்கை. உண்மைதான், நம்முடைய வாழ்க்கை சாதாரணது அல்ல. ஒரு இளைஞன், ஒரு இளம்பெண் சாதாரணமாக வாழ்ந்த சாதாரணமாக போ, அது மண்ணும் செய்யும், மரமும் செய்யும். நம்மெல்லாம் மனிதர்கள் இல்லையா? அப்படி என்றால் துன்பம் வரும், துயரம் வரும், அவமானம் வரும், ஏச்சுக்கள் வரும், பேச்சுக்கள் வரும். மாமியார் மருமகளை திட்டுவாங்க, மருமகள் மாமியாரை திட்டுவாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவுகள் வரும், சரிவுகள் வரும், சறுக்கல்கள் வரும், சவால்கள் வரும், மன அழுத்தங்கள் வரும், மன வலிகள் வரும், மன காயங்கள் வரும். ஆனால் இதெல்லாம் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இன்றைய நாளுடைய முதல் வாசகம் கவனிச்சிங்களா? கிளாசிக்கலான பகுதி. யாரை பற்றி? எரேமியா இறைவாக்கினரை பற்றி. அவர் என்ன செஞ்சாங்க? அரசனும்
அரசவையில் இருந்த தலைவர்களும் மக்கள் என்ன செஞ்சாங்க? பாழ்கிணற்றில் தூக்கி அவரை போட்டாங்க, கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அந்த தண்ணியில், கிணத்துல தண்ணியில் சேரை தூக்கி போட்டு அவரை சாகடிக்க திட்டமிட்டாங்க. நீ நாளுடைய முதல் வாசகம். ஏன் எதற்காக? அவர் என்ன செஞ்சார்? கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொன்னார். எது உண்மை எது பொய் என்று எடுத்து சொன்னார். போலி இறைவாக்கினர்களை நம்பினார்கள். இந்த உலகம் போலியை நம்பும், பொய்யான முகங்களை நம்பும், பொய்யான மனிதர்களை நம்பும், பொய்யான வாழ்க்கையை நம்பும், பொய்யான பகட்டு வாழ்க்கையை நம்பும், பளபளக்கின்ற உடைகளை நம்பும். எது உண்மை என்று தெரியாது. அப்படிதான் எரேமியாவுக்கு இருந்தது. எரேமியாவை அவரை பாழ்கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். அரசனும் செய்தார், மக்களும் செய்தார்கள். ஆனால் கடவுள் காப்பாற்றினார். அதான் செகண்ட் ஸ்டோரி. ஆண்டவர் அவர் சும்மா விடலையே. எனக்காக இருந்த எரேமியாவை கடவுள் காப்பாற்றினார். ஆக அன்புக்குரியவர்களே, அற்புதமான சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், மனச்சோர்வுகள், டோன்ட் கிவ் அப். ஆங்கிலத்தில் வார்த்தை டோன்ட் கிவ் அப். விட்டுறாதீங்க. கடவுள் இருக்கிறார், கடவுள் கைவிட மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கிறார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்கிறார். நம்பிக்கை தாங்க வாழ்வு, வாழ்வுதான் நம்பிக்கை. இன்றைக்கு நகர்வே கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை தான். இன்னைக்கு ஒரு நாள் சிறப்பான நாள் என்றால், இஃப் அட் ஆல் இட்ஸ் a best day, it's because of the God's grace. You and me are wanted still now because God loves you and me today. கடவுள் இன்னும் அன்பு செய்கிறார். ஆகவே வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய துன்பங்களோ, துயரங்களோ, வேதனைகளோ, கஷ்டங்களோ, இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அல்லது நாமே வருவித்து கொடுக்கக்கூடிய இறைவன் நம்மோடு இருப்பார். அவ்வளவுதான். Jesus is with me until you believe. கடவுளை நம்புங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்த்து போராடக்கூடிய அந்த போர் குணத்தை தரும்படியாக கடவுளை நாம் கேட்போம். இது ஒரு சிந்தனை. இரண்டாவது, அனதர் பர்ஸ்பெக்டிவ். இன்றைய நாளுடைய நற்செய்தி கவனிச்சிங்களா? அமைதியை ஏற்படுத்தவா வந்தேன், பிளவையே உண்டாக்க வந்தேன். யார் சொன்னது? இயேசுடைய வார்த்தை. could you able to sense it? could you able to understand? அமைதியை ஏற்படுத்த வந்தேன், பிளவை உண்டாக்கவே வந்தேன். இப்போ பாருங்க, எசையா புத்தகம் 9ஆம் அதிகாரம், அமைதியின் அரசர் கடவுளை சொல்கிறார். உங்களுக்கு அமைதி உண்டாகுக, ஆண்டவருடைய வார்த்தை. அமைதி ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம், உன்னதங்களிலே கடவுளுக்கு அமைதி உண்டாக. இப்படியெல்லாம் சொன்ன ஆண்டவர் அமைதியை ஏற்படுத்த வந்தேன், பிரிவுகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்த வந்தேன். வாட் யூ மீன் பை தட்? எப்படி நாம் புரிந்து கொள்வது? எப்படி இந்த வார்த்தையை புரிந்து கொள்வது? அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அமைதியை ரெண்டு வகையாக பார்க்கலாம். சமரசனத்தினால் வருகின்ற அமைதி, சமரசம். ஆங்கிலத்தில் என்ன? காம்ப்ரமைசிங். சமரசத்தினால் ஏற்படுகின்ற அமைதி. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும்போது நாம் போய் ஏன் சண்டை போடுற, மிரட்டி உருட்டி பயமுறுத்தி சண்டையை விலக்கி விட்டால் அங்கே ஒரு அமைதி வரும். ஆனால் மனசுக்குள்ள இன்னும் அந்த பகைமையும் பழி வாங்கணும்னு தீராது. பயத்தினாலும் மிரட்டுறதால அமைதி. அந்த அமைதியை ஆண்டவரும் கொணரல. சமரசம் செய்ய விரும்பவில்லை, யாரோடும் சமரசமாகவில்லை. பரிசேயர்களோடு, சதிசேயர்களோடு, ஆதிக்க வர்க்கத்தினரோடு Jesus doesn't want to be a compromising personality. He doesn't want to be a compromising, not that compromising mentality and to give the peace. அந்த அமைதியை சொல்ல. சரி, இப்படிப்பட்ட அமைதியோ ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு ஞானிகிட்ட போயிட்டு, ஞானி, எனக்கு 1000 பிரச்சனை, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை செய்தாலும் பிரச்சனை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அமைதியாக இருக்கிற ஒரு இடத்த சொல்லுங்களேன். ஞானி, அமைதியாக இருக்கிற உனக்கு இடம் வேணுமா, வா கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கூட்டின்னு போகிறாரு? மயானத்துக்கு கூட்டின்னு போகிறார். இங்கே தான் அமைதிக்குது. மயான அமைதியை ஆண்டவர் சொல்லலை. சில பேர் இருக்கிறான், சில இளைஞர்கள், எப்பப்பா பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு வேணாம், அந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணு வேணும். பின்ன எப்படி தாண்டா பொண்ணு வேணும்? அடகமான பொண்ணு வேணும். எப்படி? அடகமான பொண்ணு. புரோக்கர் பார்த்தார், அடகமான பொண்ணு தானே உனக்கு வேணும், கூட்டின்னு போகிறார். சுடுகாட்டுக்கு போயிட்டு, நேற்று சாந்தி இங்கே தான் அடகம் பண்ணிக்கிறாங்க, இங்கே தான் வந்து எங்கள் நந்தினி அடக்கம் பண்ணிக்கிறாங்க. ஆக அந்த அடக்கம் அந்த அமைதி அல்ல. பட் ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய அமைதி என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க, மறுபடியும் அந்த வார்த்தை கவனிங்க. அமைதியை ஏற்படுத்த வந்து பிளவுகளே உண்டாக்குவன. வாட் யூ மீன் பை தட்? பயங்கரமான கிளாசிக்கலான வித்தியாசமான ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? இயேசு ஆண்டவர் வித்தியாசமான ஆண்டவர்.
என்ன எந்த ஆங்கிள் அவர் சொல்கிறாருன்னா, நீ நீதியின்பால் ஸ்டாண்ட் எடுத்தால், நீதியின்பால் நிலைப்பாடு எடுத்தால் வரக்கூடிய அமைதி, மனித உரிமைக்காக போராடினால் வரக்கூடிய அமைதி. எப்படின்னா, கட்டாயம் ஒரு நீதியின்பால் நாம் ஸ்டாண்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை வரும், பிரிவு வரும். இப்போது ஒரு ஏழையின் சார்பாக நாம் குரல் கொடுத்தால் பணக்காரன் கோச்சிப்பான், அங்கே பிரச்சனை வரும். ஆனால் ஏழைக்கு நீதி வரும் இல்லையா? ஒரு மனித உரிமைக்காக நாம் போராடுகின்ற பொழுது பிரச்சனை வரும், ஆனால் நிறைவான அமைதி மனித உரிமைக்காக வரும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா, பிரச்சனைகள் பிரிவுகள் ஒரு ஒரு கலகம் வருகிறது என்றதுக்காக நாம் கண்டுக்காம சமரசம் செய்யக்கூடிய அந்த அமைதி அல்ல. when you take stand for the justice, there comes eternal happiness. நித்திய அமைதி ஒரு நாள் வரும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நான் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் சார்பாக நின்றேன். பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்னை வஞ்சித்தார்கள், தவறாக சொன்னார்கள். ஆனால் ஏழைகளுக்கு அமைதி கொணர, எளியவர்களுக்கு அமைதி கொணர, ஒடுக்கப்பட்டவர்கள் அமைதி கொணர, தாழ்த்தப்பட்டவருக்கு அமைதி கொணர, அந்த அமைதியை தான் கொணர்கின்றேன். அந்த அமைதிக்காக நான் போராடுகின்ற போது நிச்சயம் அங்கே பிரச்சனை வரும், சவால்கள் வரும். ஆனால் அது நிரந்தர அமைதியை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக நம்முடைய குடும்ப வாழ்வும் அப்படிதான், தனிப்பட்ட வாழ்க்கை தான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உண்மைக்காக இருந்து பாருங்கள், பிரச்சனை வரும். நீதியை சொல்லு பாருங்க, பிரச்சனை வரும். நேர்மையாக நின்று பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை வந்தால் தான் முடிவு வரும். குட்டையை கிளறினால்தான் அது பதில் கிடைக்கின்ற மாதிரி தான். திஸ் இஸ் வாட் ஜீசஸ் மீன் இட் ஹியர். ஆகவே நீதியின்பால், நேர்மையின்பால், உண்மையின்பால் நிற்கின்ற பொழுது பிரச்சனைகளும் வந்தாலும் அதனால் பிறக்கின்ற ஒரு அமைதி தான் ஆண்டவர் சொல்லுகின்ற அமைதி. ஆக அன்புக்குரியவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை சவால்களும் சிரமங்கள் துன்பங்கள் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும்னா, 2ஆம் வாசகம் முடிச்சுக்கலாம். 2ஆம் வாசகம் ரொம்ப அழகான வார்த்தை. என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது விசுவாசத்தை காத்துக்கொள்ள நான் மன உறுதியோடு ஓடுகிறேன், நம்பிக்கை தொடங்கி வைத்து வழிநடத்துவோரும் நிறைவு தருவோருமான இயேசுவின் மேல் கண்களை பதிய வையுங்கள். ஃபோக்கஸ் அண்ட் ஃபிக்ஸ் அவர் ஐ அண்ட் ஜீசஸ். இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்து வாழுங்கள். நம்ம வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அல்லது திருமண வாழ்க்கையில், துறவு வாழ்க்கையில் சவால்களும் துன்பங்களும் அல்லது மன அழுத்தங்கள் மனக்காயங்கள் வந்தால் இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்து வாழும். we have to fix up the eyes on Jesus. நாம் எங்கே நம்முடைய கண்களை வச்சிருக்கிறோம்? பல பேர் பணத்தில், சில பேர் ஆடம்பரத்தில், சில பேர் அழகில், சில பேர் பகட்டான வாழ்க்கையில் பேருக்காக புகழ். ஆக நம்முடைய கண்கள் எதன் மேல் இருக்கிறது? தட்ஸ் a reflective point. இன்றைக்கு என்னுடைய கண்கள், என்னுடைய எண்ணம் இயேசுவின் மேல் இருக்க. இன்னொரு விஷயம், கடலில் ஆண்டவர் இயேசு நடந்து போனார், ஞாபகம் இருக்க அந்த காட்சி? அப்போது ராயப்பர் என்ன செஞ்சார்? ஆண்டவரே நான் நடக்கட்டுமா? நட. இங்கே என்ன நடந்தது? ராயப்பர் இயேசு மேல் கண்களை பதிய வைத்து நடந்தாரா? கொஞ்சம் திசை மாறினார், என்ன நடந்தது? கீழே விழ ஆரம்பித்தார். அப்போ என்னன்னா, இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்து தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய திருமண வாழ்க்கை. அதுதான். ஆக என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் இயேசுவின் மேல் என்னுடைய வாழ்க்கையை நான் பதிய வைத்து, என்னை படைத்த கடவுள், என்னை பராமரிக்கிற கடவுள், எனக்கு திருமணத்தை செய்து வைத்த கடவுள், குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுத்த கடவுள் கைவிடவே மாட்டார். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் வரலாம், உண்மைக்காய், நீதிக்காய், நேர்மைக்காய் நிற்பேன் என்ற சிந்தனையோடு நாம் நிச்சயமாக ஆண்டவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்து நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் கடவுளுடைய கை வண்ணம் அருட்கரம் நம்மை வழி நடத்தும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்களின் ஆட்சியில் பாடுபட்டார்,
முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே எல்லோரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எப்போதும் கடவுள் நம்மோடு நமக்காய் இருக்கிறார். அந்த உணர்வு தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தும். ஆக நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் உணர்வுகளில் நாம் வாழ்ந்து காட்ட ஆண்டவர் நமக்கு பலமாய் சக்தியுமாக இருக்கிற சிந்தனையோடு சில பல பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தேவனே எம்மிறைவா, எமது திரு அவையின் இறைமக்களுக்கு எதிரான அநீதி என்ற நெருப்பும் பிளவும் நெருங்காமல் பாதுகாக்க நீ தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் அன்பின் பாதையில் அமைதியின் வழியில் இறைமக்களை வழிநடத்திட தேவையான ஆற்றலையும் தூய ஆவியானவரின் துணையையும் துணிவையும் நிறைவாக தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஊற்றான எம்மிறைவா, எமது நாட்டின் தலைவர்கள் நீதியின்படி செயல்பட்டு மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றவும் ஏற்றத்தாழ்வு பாகுபாடில்லா சமுதாயத்தை வளர்த்தெடுக்கவும் எவ்விதமான வரிச்சுமைகளையும் மக்கள் மீது திணிக்காமல் சமத்துவ சிந்தனையோடும் சமதர்ம நீதியோடும் மக்களை வழிநடத்திட தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தேவனே எம் இறைவா, குடும்பத்தில், சமூகத்தில், சமுதாயத்தில் தீமைகள் என்னும் நெருப்பு அணைக்கப்படவும் பிரிவுகள் பிளவுகள் நீங்கி உறவுகள் உறுதிப்படவும் உமது தெய்வீக இரக்கத்தின் கருணையை பொழிந்திட அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழி நடத்துபவரே எம் இறைவா, உலகின் தாயான உமது அன்னையின் திருத்தலத்திற்கு பல்வேறு தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் தவம் இருந்து நடந்து செல்லும் ஒவ்வொரு பக்தர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி செல்லவும் அவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் குவிப்போம். பல நேரங்கள் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பல பொது தேவைகளுக்காக வேண்டினோமா? நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல், நம்முடைய குடும்ப ஆசிரியருக்காக வேண்டுவோம். நாம் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய சிக்கல் என்ன, பிக்கல் என்ன, நம்முடைய குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய ஏச்சுக்கள் என்ன, பேச்சுக்கள் என்ன, நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் என்ன, நம்முடைய குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, சரிவுகள் என்ன, நாம் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது, நம்முடைய நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது, சொந்த பந்தங்களிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், சவால்கள், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வை நாம் வாழ்வது உடலால், உள்ளத்தால், எண்ணத்தால் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். ஒன்று மட்டும் நிச்சயம், அது என்னன்னா, நிச்சயமாக கடவுள் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். துன்பங்கள், துயரங்கள் நம்மை அழுத்தலாம், நெருக்கடிக்கு உள்ளாகலாம், அதை தாங்கக்கூடிய வலிமையை, சக்தியை கடவுள் நமக்கு வழங்குகிறார். இல்லை என்றால் அந்த துன்பமே நமக்கு மீட்பின் கருவியாக மாறும் என்பதை கூட உணர்த்தலாம். ஆகவே கிறிஸ்துவ வாழ்வு என்பது போராட்டம், சவால்கள். இந்த சவால்கள் மத்தியில் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருப்பது நிறைவு கண்டிய ஆண்டவன் எனக்காக இருக்கிறார். நிச்சயமாக படியளந்த ஆண்டவன் சன்மானம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தில் கடவுள் நம்மோடு நமக்காயிருந்து அந்த ஆண்டவர் இயேசுவின் துணையோடு வாழ்வு நகரட்டும். அன்னை தேவத்தாய் நம்மை வழிநடத்தும் நம்பிக்கையோடு தொடர்ந்து இயேசுவுக்கு நன்றியாக திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியினுடைய பரிபூரண பலனையும் அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடு.
என்னை எந்தன் பணி வாழ்வை அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் நல்லன்பை தேடும் புவிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன் வாழ்வை பலியாக்குவேன் வா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து நம்முடைய ஒட்டுமொத்த எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கனவுகளை எல்லாம் அந்த ஆண்டவன் சன்னிதானத்தில் வைத்து ஆண்டவர் இயேசுவின் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு நாம் ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுளிடத்தில் கையளிக்கக்கூடிய உன்னதமான விவரிக்க முடியாத இயேசு ஆண்டவருடைய சந்திப்பின் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா மாட்சிமை மிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகும் ஈடேற்றுபவராகும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் மனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
எதிர்ப்புகள், சவால்கள், சரிவுகள், மனக்குழப்பங்கள், மனக்கலகங்கள், மனவேதனைகள் மத்தியில் தான் எரேமியாவை ஆண்டவர் கைதூக்கி விடுகிறார். எரேமியாவை ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத அற்புதமான இந்த தெய்வத்தை தான் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய கண்கள் எல்லாம் இயேசுவின் மேல் பதிய வைத்து, இயேசுவின் மேல் மட்டும் பதிய வைத்து, இயேசுவின் மட்டுமே பதிய வைத்து வாழக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ பல்வேறு விதமான சிதறல்கள் மத்தியில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையின் முறைகளில் அந்த ஆண்டவனே கதி என்று, அவரே நமக்கு வாழ்வும் சக்தியும் என்று வாழ்ந்துட ஆண்டவருடைய அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம், செபிப்போம். வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தவோ, அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வெறும் அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் நீர் விலைகளிலிருந்து மட்டும் அழைத்து கொண்ட எமிலி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து மறித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களை நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 சிரமங்கள் இன்றி சிகரத்தை தொட முடியாது. சிலுவை இன்றி சிம்மாசனத்தில் ஏற முடியாது. சிரமங்கள் தான் ஒரு மனிதனை பண்படுத்தும். சிரமங்கள் வழியாக, துன்பங்கள் துயரங்கள் வழியாக கடவுளையே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் கேட்போம். நம்முடைய வாழ்வு முழுவதும் இயேசுவுக்கு உகந்த வாழ்வாக மாற ஆண்டவருடைய அருளை கேட்டு நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவி எங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராம். உம்முடைய திருச்சபையினுடைய அற்புதமான அமைதி, அருளை, ஆசிரை, ஒற்றுமை எங்கள் குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் தந்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியினாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் பெற வேண்டிய திருமுழுக்கு இன்னும் உள்ளது. அது இரத்தத்தினால் திருமுழுக்கு என்று தன்னுடைய இரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்த ஆண்டவர் இவர். அமைதியை ஏற்படுத்த வந்தவேன் நினைக்கிறேன், பிளவை உண்டாக்குவன். ஆக அமைதி என்பது நீதியின்பால், உண்மையின்பால், நேர்மையின்பால் நிற்கின்ற பொழுது நிச்சயமாக பிரிவினைகள், பிரச்சனைகள் வந்தால் அதில்தான் நிறைவான அமைதி, நிரந்தரமான அமைதி கிடைக்கும் என்ற அழகான உன்னதமான செய்தியோடு ஆண்டவர் நம் எல்லாருடைய வாழ்வை தொட்டு ஆசீர்வதி புனிதப்படுத்தி புண்ணிய வாழ்வுக்கு நிரந்தரமாக அழைத்து செல்லக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவா, என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா, என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்து
மகிழ்ந்தேன் இறைவா என்னில் மகிழ்ந்தேன் வா இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா உறவாக உம்மை தந்து உயிரோடு கலந்திடவா உணவாக என்னில் வந்து உறவாக உம்மை தந்து உயிரோடு கலந்திடவா விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவாய் நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன் இறைவா என்னில் மகிழ்ந்தே இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா யூபிலி ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும் திருவேலா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பாரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும் வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும்
உமக்கே உரித்தாகுக. ஆமீன். இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒருமுறை மதிய வேலை மதிய வணக்கமும் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும். நிச்சயமாக நம்புகின்ற வாழ்க்கைக்கு ஆண்டவர் படி அளந்து கொண்டே இருப்பார். அடிக்கடி சொல்வேன், அழைத்த ஆண்டவர் அக்கறை உள்ளவர், படைத்த கடவுள் பராமரிப்பார், மரத்தை வைத்த கடவுள் தண்ணீர் ஊற்றுவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவே தொடர்ந்து வாருங்கள், அன்போடு இணைந்து செயல்படுங்கள். நல்லதொரு குடும்ப வாழ்வாக சமூக வாழ்வாக மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த வாரத்திற்காக நன்றி செலுத்தி இறைவனை மகிமைப்படுத்த கடவுளை நல்ல ஜோர கரவழி எழுப்பி இறைவனுக்கு மகிமை மாட்சிமை. சில அறிவிப்புகள் தான். பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் வருகின்ற வியாழன் புனித 10ஆம் பத்திநாதருடைய விழா. புனித 10ஆம் பத்திநாதருடைய சுரூபம் ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே தெரியுங்களா? மேரி மேஜர், நம்ம பாப்பரச பிரான்சிஸை உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கள மாதாவுடைய கோவில். அந்த கோவிலுடைய அடி பீடத்தில் பெரிய, எனக்கு தெரிஞ்சு அது எப்படியோ ஒரு 15 அடி உயரம் இருக்கும். 10ஆம் பத்திநாதருடைய சுரூபம் அப்படி முட்டி போடு ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஆகையில் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட் சர்ச் மேரி மேஜர் கோயில் அவருடைய விழா. ஆகையில் சும்மா எனக்கு ஞாபகம் வருது, சின்ன விஷயங்கள் சொல்லுகின்ற போது நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். வெறுமனே நாம் வாசிப்பதோ இப்படியெல்லாம் அவங்க பயபக்தியோடு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க தெரிந்து கொள்வது. வெள்ளிக்கிழமை அரசியான புனித கன்னி மரியாளுடைய விழா, த குவீன்ஷிப் ஆஃப் பிளஸட் மதர், அன்னை அரசியாக என்ற விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். பிறகு அன்புக்குரியவர்களே, உறுதி பூசுதல் கடந்த நாட்களில் நாம் புதுநன்மை வழங்கினோம். 50 பிள்ளைகளுக்கு நாம் வழங்கினோம். ரொம்ப கிராண்டாக இருந்தது வெள்ளிக்கிழமை. பிறகு உறுதி பூசுதல் வழங்க வேண்டிய நிகழ்வும் இருக்கிறது. உறுதி பூசுதல் கொடுக்க விரும்புபவர்கள், பெற வேண்டியவர்கள் பெயர்களை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள அதற்கான வகுப்புகளும் அவருடைய தேதிகள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய கெட்சமன் சிற்றாலயத்தில் மாலை திருப்பலி, தாஸ்புரத்தில் சாயங்காலம் சனிக்கிழமை திருப்பலி, அன்பிய கூட்டம். வருகின்ற சனிக்கிழமைகளில் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை அன்னை அன்பியம் ஜோசப் லாதா இல்லத்திலும், பிறகு அந்தோனியார் அன்பியம் சகாயராணி டேனியல் இல்லத்திலும், இமானுவேல் அன்பியம் ஆரோக்கிய சுவாமி இல்லத்தில் நடைபெறும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் உண்டியல் இல்லையா, நம்முடைய அந்த உண்டியலை யாருக்கு கொடுத்தோம்? யாருக்காக உண்டியல் எடுக்கப்பட்டது மறந்துட்டீங்களா? நம்முடைய சேக்ரட் ஹார்ட் செமினர் இல்லையா, நம்முடைய குரு மட அருட்சகோதரர்களுக்காக, எதிர்கால குருக்களுக்காக நம்முடைய செமினரி. ஆகல ஏறக்குறைய எத்தனை திருப்பலி? 8 திருப்பலி. 8 திருப்பலி எடுக்கப்பட்ட உண்டியல் காணிக்கை 2,64,200 ரூபாய். பெரிய தொகை, மிகுந்த மகிழ்ச்சி. இது உண்டியல் மட்டும். வெளியில் பார்த்தோன்னா இந்த கூகுள் பே மற்றும் நேரடியாக செலுத்தியது 2,40,000 ரூபாய். ஏறக்குறைய 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போன வாரத்தினுடைய கலெக்ஷன். அதை நாம் செமினருக்கு கொடுத்து விட்டோம். நல்லது. மக்கள் நீங்கள் தாராள உள்ளத்தோடு செய்வது மிக மிக பாராட்டுவதற்குரியது. அதுவும் இது போன்ற காரியங்களுக்கு நாம் செல்வது பாராட்டு வகையில் எல்லாருடைய பங்கேற்பும் இருக்கிறது. இதுபோல் நாம் எப்போது சில ப்ராஜெக்ட் எடுத்து பங்களவில் நாம் செய்து கொடுப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்ததாக அதேபோல் ஒவ்வொரு 3ஆம் ஞாயிறு இளைஞர்களுக்கான திருப்பலி, அதை இன்னும் வருகின்ற நாட்கள் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆகையால் எப்பயுமே இளைஞர்கள், இளம்பெண்கள், குறிப்பாக 3வது ஞாயிற்றுக்கிழமை 11 மணி திருப்பலி ஒரு சிறப்பு திருப்பலியாக அவர்களுக்கு நிறைவேற்றப்படும். இன்றைக்கு சிறப்பித்த பங்கினுடைய இளையோர், இளம்பெண்களுக்கு ஒரு கரவழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். திருப்பலி முடிவிலே சிறப்பாக நிறைய போட்டியில் அங்கங்கே நடந்துன்னு இருக்கும். இவனுங்களும் போவானுங்க, போயிட்டு பங்கு எடுத்துகிட்டு பரிசுலாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆகையில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது? லேடி ஆஃப் லூட்ஸ்டைன் பெரம்பூரில் ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்து கிரிக்கெட்டில் வின்னர் ஃபாத்திமா யூத் குரூப். ஆகையில் கரவழி எழுப்பி நம்முடைய இளையோர், இளம்பெண்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் கப்பு எங்கே? கப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கே? ஓகே, வெரி குட். கப்பு கொடுப்போம். அடுத்து கிரிக்கெட் பெஸ்ட் பிளேயர். இவங்க விளையாடின விளையாட்டில் டிங்கு. யார் அவன்? டிங்கு. நீ தான் டிங்குவா? டிங்கு வரல. ஆகையால் ஃப்ரான்ஸ் போயிருக்கானா? இன்றைக்கி மாஸ் போய்க்கிறான், மேட்சுக்கு போய்க்கிறான். ஓகே. ஸோ இளைஞர்கள் கப்பை பெற அன்போடு, கோப்பையை பெற அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் கிரிக்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துருப்பீங்க. வாங்க, விளையாடினாலும் பரவாயில்ல, பால் பார்த்துருப்பீங்க எப்படி மேட்ச் போச்சுன்னு.
இறுதி ஜபம். பிள்ளைங்கள்லாம் முன்னாடி வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இளைஞர்கள் இளம் பெண்கள் முன்னாடி பலிப்பீடத்திற்கு வந்துடுங்க. மேலே இருக்கவங்க பின்னாடி இருக்கிறவங்க சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. இளையவர்கள் உங்களை தான் வர வர வயசான காலத்தில் காது கேட்க மாட்டேது உங்களுக்கு. முன்னாடி வாங்க. இளையவர்கள்னால் யார்? 12ஆம் வகுப்பு முடித்து திருமணம் ஆகாதவங்க. ஜஸ்ட் கம் இன் ஃப்ரண்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே அண்ட் இட்ஸ் அ பிளஸ்ஸிங். முன்னாடி வாங்க. வெரி குட். மேலே இருக்கீங்களா? மேலே இருந்தால் கூட சீக்கிரம் வந்துடுங்க. மேலே இருந்தால் சீக்கிரம் பிள்ளைங்க வந்துடுங்க. வெரி பார்த்தீங்களா, உங்களை பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷம். முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி வாங்க. வெரி குட். ரொம்ப மகிழ்ச்சி. யூத்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். சில பேர் சொல்லுவாங்க த ஃப்யூச்சர் ஆஃப் த கண்ட்ரி. பாப்பர் சர் ஃப்ரான்சிஸ் சொல்கிறார், நாட் ஏ ஃப்யூச்சர், த ப்ரெசன்ட். நீங்கள் தான் இன்றைய நாளுடைய தலைவர்கள். ஆகவே நன்றாக உருவாங்க. வாங்க முன்னாடி வாங்க. முன்னாடி முன்னாடி நல்லா முன்னாடி வா. முன்னாடி வா. ஜஸ்ட் கம் இன் ஃப்ரண்ட். உங்களை முன்னாடி வர வைக்க வேண்டியதுக்கு நான் பின்னாடி போகணும் போல். ஓகே. மக்கள் எழுந்து நிற்போம். பெரியவங்க எழுந்து நில்லுங்க. பிள்ளைங்களுக்காக ஜெபிப்போம். கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். இங்கே இருக்கிற பிள்ளைங்க, வந்தவர்கள், வர இயலாதவர்கள், நம்முடைய பிள்ளைங்க, வெளிநாட்டில் படிச்சுட்ருக்குறவங்க எல்லாரையும் சிறப்பாக வேண்டும். பேர் என்ன வந்துட்டேன்? மெலோனி அம்மா, கிளார் அம்மா. பையனை அனுப்பிவிடுங்க. அனுப்பிச்சுடுங்க. அவனை டோனி அனுப்பிச்சுடு. அவரும் படிக்க போகிறார் வெளிநாட்டுக்கு. பெரியவங்க எல்லாரும் ஜெபிப்போம். இறுதி ஜபம். இறுதி ஜப நேரத்தில் நாம் ஜெபிப்போம். சரிங்களா? ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அருள் அடையாளங்களாக கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த நாங்கள் மது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெரியோர்கள் கரங்களை உயர்த்தி பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது. பிள்ளைகள் நீங்கள் கரங்களை குவித்து ஜெபியுங்கள். அம்மா தேவத்தாயினுடைய அற்புதமான பொற்பாதத்தில் நம்முடைய பங்கின் பாதுகாவலை நிச்சயமாக அன்னை நம்புவருக்கெல்லாம் நலமும் தேடுவருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கிறார். இளமை பருவம் என்பது ஒரு அழகு. இளமை பருவம் என்பது ஒரு பேரழகு. இளமை பருவம் என்பது ஒரு ஆக்கம். இளமை பருவம் என்பது துள்ளல். இளமை பருவம் என்பது ஒரு குறும்புதனம். இளமை பருவம் என்பது ஒரு ஆசை. இளமை பருவம் என்பது இலக்கு. இளமை பருவம் என்பது லட்சியம். இளமை பருவம் என்பது பருவத்தில் பயிர் செய் திறமைகள், ஆற்றல்கள், ஆக்கங்கள், மகிழ்ச்சிகள், நல்ல நட்பு வட்டம், இவற்றின் மத்தியில் நல்ல பிள்ளைகளாய் ஒழுக்கத்தோடு மதிப்பீடுகளோடு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளாய் நீதியாக, நேர்மையாக, உண்மையாக, மரியாதையாக பெற்றோருக்கு, சமூகத்துக்கு, தாய் திரு அவைக்கு அற்புதமான மாணவ செல்வங்களாய், பிள்ளைகளாய், இளையோராய், இளம் பெண்களாய் ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கிறார். பெற்றோர் மறக்கலாம், நட்பு வட்டாரங்கள் மறக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் உங்களை படைத்த, பராமரித்து நல்ல ஒரு ஆக்கத்தோடு, ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு வாழ்கின்ற உங்களுடைய அழகான இந்த இளமை காலத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். பருவத்தில் பயிர் செய்யுங்கள் என்று உங்கள் பருவத்தில் நன்றாக வாழுங்கள். ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடு நல்ல மதிப்பீடுகள் கொண்டு வாழுங்கள் என்று அன்னை தேவத்தாய் காட்சி கொடுத்த இடங்களிலெல்லாம் சாட்சிகளாக வாழ அழைக்கிறார். அம்மா தாயே, எங்கள் குழுமம் இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் வருகை தரக்கூடிய இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலைகள், படிப்புகள், சற்று குழப்பமான சூழ்நிலைகள், சற்று தயக்கமான சூழ்நிலைகள், சற்று தீய பழக்க வழக்கங்கள், இவற்றிலிருந்து வெளிவர நல்ல நட்புகள், நல்ல குடும்ப வாழ்க்கை முறைகள், நல்ல எதிர்கால வாழ்க்கை சிந்தனைகளோடு ஓட, நகர, வாழ, பிறரை மதித்து நல்ல ஒரு அற்புதமான மதிப்பீடுகளின்படி வாழ இந்த பிள்ளைகளுடைய கரங்களை, அழகான அற்புதமான கரங்களை, அழகான அற்புதமான எண்ணங்களை, அழகான அற்புதமான உடல், அழகான அற்புதமான உள்ளத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அன்னையே தேவத்தாயே, இங்கே குழும இருக்கிற எல்லா மக்கள் மேலும் உடைய அருளையும் ஆசீர்வாதம் பொழிவீராக. நீரே எங்களுக்கு துணை. இந்த நாள், இந்த வாரம்,
இந்த வாரத்தில் செய்யப்படும் அத்தனை வேலைகள் எல்லாம் ஆசீர்வதித்தலும் நீரே உம்முடைய அன்பு கடலாய் திருக்கடலாய் இருந்து எங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லதொரு படிப்பையும் ஞானத்தையும் எதிர்கால வாழ்வையும் தந்து மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ எல்லா பிள்ளைகளும் இடத்தில் வைக்கிற தனிப்பட்ட வேண்டுதல்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அற்புதமான இந்த பொக்கிஷம் நிறைந்த இளமையை அற்புதமாக நல்ல ஆக்கபூர்வமாக பயன்படுத்த அருள் புரியும். இங்கே குழுமிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், ஒவ்வொரு மாணவ செல்வங்கள், ஒவ்வொரு இளையோர்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து பொக்கிஷமாய் புதையலுமாய் உருவாகிட அருள் புரிய இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியம் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பான இயேசுவின் திரு எண்ணெய் ஆசீர்வாத திரு எண்ணெய் இந்த இளையோர் இளம் தலைமேல் பூசுகின்ற வைக்கின்ற பொழுது உச்சம் தலைமுதல் உள்ளம் பாதம் வரை உடைய அருளால் ஆற்றலால் குணமளிக்கும் அருளால் நிரப்பி வழிநடத்துவீராக. ஆமென். பிள்ளைகளுக்கு மாதாவுடைய ஆசீர்வாதம் எண்ணெய் ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். இறுதி பாடலை நாம் பாடுவோம். தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. இரக்கம் உருக்கம் நிறைந்தவரே, மறவாமல் நம்மை காப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அரணான துணையாயிருப்பவரே. சிறந்த நாமம் உடையவரே, அரணான துணையாயிருப்பவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. அன்பில் ஒருவன் உடையவரே, ஆண்டவர் அகிலத்தை சிருஷ்டித்தாரே. ஆறுதல் எல்லோரும் தருபவரே, அன்னையை போல அணைப்பவரே. ஆறுதல் எல்லோரும் தருபவரே, அன்னையை போல அணைப்பவரே. தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். தினம் தினம் நம் தேவனையே மனம் மகிழ்ந்து துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.